ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் ஸ்பெஷலாக பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம வீட்டில் எந்த மாதிரி நான் சிம்பிளாக பூஜை பண்ணேன் அப்படின்றத தான் உங்கள் கூட இந்த vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு பில்லர்ஸாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லா நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அக்ஷய திருதி வெள்ளிக்கிழமை வந்தது இல்லைங்களா இந்த வருஷம். ஸோ இன்றைக்கி வந்து தாமரைப்பூ கோலம் தான் அழகாக நான் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வாசலுக்கு வந்து அழகு சேர்க்குறதே வந்து கோலம் தான். அதாவது ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா முன்னாடி வந்து வாசல் வந்து அழகாக இருந்தது மங்களகரமாக அப்படின்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே எல்லாருக்குமே அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவதாக வைக்கக்கூடிய விஷயம் வந்து உருளி. உருளி வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி வைக்கிறனால முன்னாடி என்ட்ரன்ஸில் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, ஹால்லையோ இல்லை என்ட்ரன்ஸ்லையோ வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது வரவங்க வந்து ஏதாவது கண் திருஷ்டி வந்து நமக்கு இது பண்ணாலும் அதெல்லாம் வந்து நம்மளை எதுவுமே பாதிக்காது. அதுக்காக தான் நம்ம உருளி வைக்கிறோம். இப்போது இன்றைக்கி அக்ஷய திருதி. அக்ஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறைவில்லாத வளரக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்துட்டு அக்ஷயம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து குறிக்குது. இது எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் வந்து வளர்பிறையில், அதாவது 3ஆவது நாள், அமாவாசை முடிஞ்சு 3ஆவது நாள், 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அன்னைக்கு வர்றது தான் வந்துட்டு நம்ம கொண்டாடுறது தான் அக்ஷய திருதி. நல்ல விஷயங்கள், அதாவது வீடு கட்டுறது, வீடு பால் காய்ச்சறது, நகை வாங்கிறது, தொழில் தொடங்கிறது, தொழிலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வாங்கிறது, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி எடுத்து வைக்கக்கூடிய எந்த அடியாக இருந்தாலும் அதை வந்து நம்ம இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து மேன்மேலும் வளரும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. இப்போது அக்ஷய திருதி அன்னைக்கு நான் வந்து வாசலில் நிலைவாசப்படியில் தீபம் ஏற்றியாச்சு. அதுக்கடுத்ததாக துளசி மாடம் கிட்டேயும் தீபம் ஏற்றியாச்சு. அடுத்தது இப்போ பூஜை ரூமில் எல்லா தீபமுமே நான் ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா அக்ஷய திருதிக்குண்டான வழிபாடை வந்து நம்ம துவங்கலாம். ஒளிவளர் விளக்கே போற்றி, ஒளிவளர் விளக்கே போற்றி, ஒளிவளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லி ஒரு 3 முறை சொல்லி நம்ம தீபம் வந்து ஏற்றிக்கலாம். இந்த தீபம் வந்து எப்படி பிரகாசமாக இருக்கோ அதே போல் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும், இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போது பூஜை அறையிலையும் சுவாமிக்கு பூவெல்லாம் போட்டு தீபமும் வந்துட்டு நான் ஏற்றியாச்சு. அதுக்கு அடுத்ததாக வீட்டில் தெளிக்கிறதுக்காக பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபூஜை செய்வோம் இல்லைங்களா, அதாவது இந்த படையலெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த படையல் கலைக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவை வந்து நம்ம சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி சாமி கும்பிட்றப்போ வீட்டில் தெளிக்கிறதுக்காக தீபம் வந்து தீர்த்தம் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கலசத்தில் பாதி அளவுக்கு சுத்தமான நீரும் பாதி அளவுக்கு பன்னீரும் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வில்லை சந்தனத்தை வந்து பொடி பண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் பால் வேணுனாலும் சேர்க்கலாம், ஆனால் அளவாக சேர்க்கணும். சும்மா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்திங்கன்னா போதும். அடுத்ததாக வந்துட்டு குங்குமம் சேர்த்துருக்கேன். இப்போது மஞ்சள் ஒரு சிட்டிகை சேர்த்துருக்கேன். கற்கண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வாசனை நிறைந்த பூவாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செவ்வந்தி மலர் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கனி, அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு ரூ. 5 காயின். ரூ. 5 காயின் எதுக்காக அப்படின்னா, குபேரருக்கு பிடித்த காயின் இல்லைங்களா? பிடித்த நம்பர்னு சொல்லுவாங்க. அதனால ரூ. 5 காயின் நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தங்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கவனமாக நம்ம தீர்த்தம் வந்து வீட்டுக்கு தெளித்ததுக்கப்புறம் தங்கப் பொருள் எடுத்து நீங்கள் வந்து தங்கம் எங்கே வைப்பீங்களோ அங்கே வச்சுக்கலாம். ஆனால் கவனமாக நீங்கள் வந்து இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து தீர்த்தம் தயாரித்து அடுத்த நாள் நம்ம தெளிக்கிறதுனால மறந்துடக்கூடாது. வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை வந்து மீதி இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வந்து நம்ம கால்படாத இடத்துல நம்ம ஊற்றிக்கலாம். இல்லை செடியில் கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போது மகாலட்சுமி அம்மாவுக்கு சுத்தமான நீரால் நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பசும் பாலால் அபிஷேகம் பண்ணுறேன். நமக்கு காயத்ரி மந்திரம் இருக்கும் இல்லைங்களா? மகாலட்சுமி காயத்ரி மந்திரம்னு தனியாக இருக்குது. அது தெரிஞ்சால் அதை சொல்லிகிட்டே நம்ம அபிஷேகம் பண்ணலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உச்சரிச்சுட்டே வந்து நம்ம அபிஷேகம் வந்து பண்ணலாம். இப்போது பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்ததாக சுவாமிக்கு பொட்டு வச்சுட்டு தூப ஆராதனை வந்து இப்போ காமிச்சிட்ருக்கேன். அடுத்தது 2வது அபிஷேகம் வந்து தயிரால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். மகாலட்சுமி தாயார் இடத்துல நம்ம எனக்கு செல்வங்கள் வந்துட்டு குறைவில்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறத விட, நமக்கு வந்து எப்போவுமே வந்து செல்வம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நோய் இல்லாத வாழ்க்கை வந்து நமக்கு இருந்தாலே அது பெரிய செல்வம் தான். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறத வந்து நல்ல வழியில் செலவு செய்யாமல் எப்போவுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வீட்டில் வந்து நோய்கள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்பவே ஒரு உன்னதமான விஷயம். இன்னொன்று அதுவே மிகப்பெரிய செல்வம் தான். இப்போ 2வதாக தயிரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு தீப ஆராதனை காமிச்சிட்டு சுத்தமான நீராலையும் அபிஷேகம் விட்டாச்சு. 3வதாக தேனால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். அக்ஷய திருதி நாள் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா புராணங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அன்னைக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, நல்ல நல்ல விஷயங்கள். அதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா, கங்கை இருக்கு இல்லைங்களா காசியில், அந்த கங்கை நதி வந்து முதல்ல பூமியை தொட்டது வந்து இந்த அக்ஷய திருதி நாள் அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ்வர்யலக்ஷ்மி தானியலக்ஷ்மி அப்படின்ற அந்த லக்ஷ்மி அவதாரங்கள் வந்து நிகழ்ந்த நாள் வந்து இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான். அடுத்து 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா, குபேரன் இருக்கார் இல்லைங்களா? அவர் வந்து லக்ஷ்மி தேவி கிட்ட நிதி கலசங்களை வந்து வாங்கினது வந்து இந்த அக்ஷய திருதி நாள்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 4வதாக சிவபெருமான் வந்து அன்னபூரணி தாயார்கிட்ட பிச்சாடனராக வந்து யாசகம் பெற்றது, அதாவது யாசகராக பிச்சைக்காரராக வந்து அன்னபூர்ணி அம்மாட்ட சாப்பாடு வாங்கினது வந்து யாசகம் அப்படின்னால பிச்சை வாங்கிறது தான். அது வந்து அது நிகழ்ந்ததும் வந்து இந்த அட்சய திதி நாள் அன்னைக்கு தான். அடுத்தது 5வதாக பார்த்தீங்க அப்படின்னா, திருமாலுடைய 6வது அவதாரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரசுராமர். அந்த பரசுராமர் அவதரித்ததும் வந்து இந்த அக்ஷய திருதி நாள் அன்னைக்கு தான். அடுத்து 6வதாக விநாயகருக்கு வந்து வியாசர் வந்து மகாபாரதத்தை ஒரு நாள் போதித்தார். அது போதித்ததும் வந்து விநாயகர் வந்து மகாபாரதம் தெரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த அக்ஷய திருதி நாள் அன்னைக்கு தான். அடுத்தது 7வதாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னபூர்ணி அம்மா இருக்காங்கல்ல, உணவு கடவுள், அவங்க வந்து இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே வந்து உணவளிக்கக்கூடிய மேன்மையான அன்னபூர்ணி தாயார் அவதரித்த நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய திருதி அன்னைக்கு தான்.
படைக்கும் கடவுளான பிரம்மன் வந்து உலகத்தை படைச்சதும் வந்துட்டு இந்த அக்ஷய திருதி நாளன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி நிறைய புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக சந்திரன் வந்து வளர்றதும் தேயறதும் வந்துட்டு அவர் சாபம் பெற்றதுனால தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி சாபம் வாங்கின அந்த சந்திரன் வந்து தேய்ந்து அமாவாசையாக ஆனதுக்கப்புறமா அக்ஷய திருதி நாள் அன்னைக்கு தான் வந்துட்டு அக்ஷய வரம் பெற்றார். அக்ஷய வரம் அப்படின்னா என்ன அப்படின்னா 15 நாள் வந்து வளர்பிறையாகவும் 15 நாள் வந்து தேய்பிறையாகவும் வளர்ந்து தேயணும் அப்படின்றது தான் வந்துட்டு இறைவன் வந்து சந்திரனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சாப விமோச்சனம். அந்த அக்ஷய வரம் பெற்றதும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான். அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த அக்ஷய வரம் பெற்றதுக்கு அப்புறமா வளர்றதுக்கு தொடங்கியிருக்காரு சந்திரன். அதுக்கு அடுத்ததாக மகாலட்சுமி தாயார் வந்துட்டு திருமாலினுடைய மார்பிலிருந்து நீங்காமல் இருக்காங்க இல்லைங்களா. அது வந்து அந்த வரத்தை வந்து திருமாலோடைய மார்பை விட்டு நான் நீங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை வந்து மகாலட்சுமி தாயார் பெற்றுக்கிட்டதும் வந்து இந்த அக்ஷய திருதி புனித நாளில் தான். இப்போது அபிஷேகம் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நான் அரிசியும் மஞ்சளும் வந்துட்டு நான் இப்போது படைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போது நம்ம தீபம் எல்லாம் வந்து ஏற்றி ரெடி பண்ணிக்கலாம். சுவாமிக்கு இந்த ட்ரெஸ் வந்து நான் இன்றைக்கி புதுசாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளி விளக்கு இருந்தால் ஏற்றுறது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம். அதுவும் வெள்ளி விளக்கில் நெய் விட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். என்கிட்ட வெள்ளி விளக்கு இல்லாதனால நான் பித்தளை விளக்குலையே நெய் விட்டு நான் ஏற்றிக்கிறேன். அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிரியமான விஷயங்கள் மஞ்சளும் குங்குமமும். அதை வந்து நான் 2 கிண்ணத்தில் வச்சு அவங்களுக்கு 2 பக்கமும் வந்து வச்சுக்கிறேன். அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம தங்கம் தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து உப்பும் மஞ்சளும் வாங்கினா கூட நமக்கு வந்து போதுமானது. அதுவே வந்து தங்கம் வாங்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்குமோ அதே பலனை இதுவே கொடுக்கும். தாமரை மலரை வந்து நான் இப்போ சமர்ப்பிச்சிருக்கேன். நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான ஒவ்வொன்றையும் நம்ம கொடுக்கும்போது அவங்க உள்ளம் மகிழ்ந்து உள்ளம் நெகிழ்ந்து நமக்கு வந்து நலவாழ்வு அருள்வாங்க. இப்போது நான் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்ம முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு தீர்த்தம் வந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதவும் வந்து நம்ம இங்கே வச்சுக்கணும். வாசனை திரவியங்களால் இருக்கும்போது அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வந்து கண்டிப்பாக வாசம் புரிவாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம தீபம் எல்லாமே வந்து ஏற்றிக்கலாம். எந்த தீபம் ஏற்றுறப்போவும் ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றினோம் அப்படின்னா அது ரொம்பவே உத்தமமான ஒரு விஷயம். தாம்பூலம் வச்சாச்சு. தாம்பூலம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, 2 வாழைப்பழமும் வெத்தலை பாக்கும் மட்டும்தான். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்பொங்கல் செஞ்சுருக்கேன். வெண்பொங்கல்லே இனிப்பு பொங்கலாக நான் வந்து செஞ்சுருக்கேன். அதைத்தான் நெய்வேத்தியமாக மகாலட்சுமி தாயாருக்கு படைச்சிருக்கேன். 3 சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் ப்ளவுஸ் பிட்டும் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் வளையல் வந்து நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை 3ஐயும் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் நான் வச்சுக்கிறேன். தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நம்மக்கிட்டேயே வச்சுக்கக்கூடாது. அதை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கும்போது தான் அது வந்து அதிகமாக பெருகும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். எதையுமே வாங்கி நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கணும். அதை வாங்கி அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம தானம் கொடுக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து கண்டிப்பாக உயரும். இப்போது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான சக்கரை பொங்கலும் நான் வந்து வச்சுருக்கேன்.
நெய்வேத்தியமா. இப்போ பாராயணம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் தான் இன்னைக்கு நான் பாராயணம் பண்ணேன். யூடியூப்லேயே கனகதாரா ஸ்தோத்திரம் வந்துட்டு தமிழ்னு கொடுத்தோம் அப்படின்னா அருமையான அழகான தமிழில் ரொம்பவே தெய்வீகமாக ஒரு பாடல் இருக்குது. நான் அதைத்தான் வந்துட்டு இன்னைக்கு நான் பாராயணம் பண்ணேன். லிரிக்ஸோடு இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த பாடல் படிக்க படிக்க எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியாகவும் பாசிட்டிவிட்டியாகவும் இருந்தது. இப்போது தூபம் ஃபுல்லாக காமிச்சாச்சு. தூபம் ஃபுல்லாக காமிச்சதுக்கப்புறமா மனசார மகாலட்சுமி தாயாரை நம்ம வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு நெய்வேத்தியம் வந்து நம்ம சமர்ப்பிக்கலாம். நெய்வேத்தியம் சமர்ப்பிச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து நமக்கு என்ன வேணுமோ, என்ன விஷயம் நமக்கு தேவை இருக்கோ அதை வந்து அவங்க காலடியில் மண்டிட்டு அவங்கக்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கலாம். இப்போது வீடு ஃபுல்லாக தூபம் காட்டியாச்சு. அது போக மகாலட்சுமி தாயார்கிட்டையும் ஊதுபத்தியும் தூபமும் காட்டியாச்சு. இப்போது நம்ம பிரார்த்தனையை வந்து நம்ம தொடங்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த பூஜை வந்து முதல்ல நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணைமுகன் கிட்ட, அதாவது ஐங்கரன் கிட்ட தான் வந்து நான் வேண்டுதல் வச்சுருக்கேன். அதை வந்து இறுதி வரைக்கும் என் கூட இருந்து இந்த பூஜையை நல்லபடியாக ஆக்கி கொடுக்கணும்னு விநாயகருக்கு வந்து நான் முதல்ல விநாயகர் துதி பாடலெல்லாம் பாடி அவரை பூஜிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து அவங்களையும் வந்துட்டு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். இப்போது பூஜை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தீப ஆராதனை வந்து நான் காமிக்கிறேன். நான் இன்னைக்கு சுக்கிரஹோரையில் தான் வந்துட்டு இந்த பூஜை பண்ணினேன். அதாவது மாலை நேரத்தில் 8 to 9 இந்த டைமில் தான் பண்ணினேன். அதனால் இன்றைக்கி நான் குங்கும அர்ச்சனையெல்லாம் பண்ணலை. இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா பெண்கள் வந்துட்டு குங்குமத்தை நெற்றி வகுட்டுலையும் மாங்கல்யத்துலேயும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு புதுமையான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.